என்னப்பா இது அசம்பிளி மாதிரி பார்ட்டி ஆபீஸுக்குள்ள வந்து சத்தம் போடுறீங்களே? ஐயோ என்ன குருவாரப்பா. இங்க பாருங்க, நம்ம ஸ்டேட்ல அசம்பிளி எலெக்ஷன் வந்திருக்கு. கமிங் எலெக்ஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்டிங் இன் தமிழ்நாடு. தமிழ்ல சொல்லுங்க நாஜி. சரிப்பா, நான் தமிழ்ல பேசிக்கிறேன். வர அசம்பிளி எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டுல யார் யாரு எந்தெந்த தொகுதியில் நிக்கிறான்னுள்ள லிஸ்ட் தான் இது. இங்க பாருப்பா, இந்த லிஸ்ட் நான் டிசைட் இல்ல, இப்போ அனௌன்ஸ் செய்யாம். திருவள்ளிக்கேணி தொகுதி திரு முகமது முனீர். வில்லிவாக்கம் தொகுதி திரு சுப்பிரமணியம். செங்கல்பட்டு தொகுதி திரு கலராணி. திருமதி கலராணி இல்ல 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 செல்வி கலராணி. சென்ட் தாமஸ் மவுண்ட் தொகுதி திரு சஞ்சீவன் தோமஸ். கோடம்பாக்கம் தொகுதி திரு சுமன். வணக்கம் வணக்கம். காந்தி நகர் 1. காந்தி நகர் 1 எதுக்கு சொன்னா, டீலிமிட்டேஷன்ல காந்தி நகர் தொகுதி 2ஆ பிரிச்சுட்டாங்க. காந்தி நகர் 1ல கட்சியோட மூத்த நிர்வாகி சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு இதுவரைக்கும் தோல்வியே கிடையாது. திரு காந்திநகர் 2 திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். எல்லாருக்கும் வெட்டி காந்தி நகர் சட்டசபை தொகுதி 30 வருஷமா ஏன் கண்ட்ரோல தான் இருக்குவே. அதை இப்ப 2ஆ பிரிச்சீங்கன்னா ஒரு தொகுதியில நான் நிப்பேன், இன்னொரு தொகுதியில என் மகன் பாண்டிச்சாமி நிப்பாவே. அதப்படி பாண்டிச்சாமிக்கு சீட் கொடுக்க முடியும்? அவன் மேல தான் மர்டர் கேஸ் இருக்கு. ஆயமோடே, நீ சினிமால நடிச்ச கதை தான் நாடு பூரா நார்தடி. நீ கல்யாணம் பண்ணாம தெரியல பத்தி தான் எல்லாத்தையும் தெரியுமே. Shut your bloody mouth, you cultureless brute. அடேங்க, கொஞ்சம் இருங்கப்பா. உட்காருங்க உட்காருங்க ஐயா. ஐயோ, இங்க பாருங்க ஐயா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிட்டு உண்மையை சொல்லி உங்களே ஷேம் பண்ணிக்கிறீங்களே. மரியாதை தெரியாத முட்டாள் இந்த ஆள். அமைதியா இருங்க. சைலன்ஸ் ப்ளீஸ். இங்க பாருயா, உங்க பையன் வந்து மர்டர் கேஸ்ல இருக்குன்னுள்ளது நிஜம்தான். மர்டர் கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க கூடாதுன்னுள்ள பாலிசி. அதனால உங்க பையனு டிக்கெட் கிடையாது. நான் சொல்றது புரியுதுல்ல? வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கங்க. ஐயோ குருவாயிரப்பா, என்ன காத்துக்கொள்ளனே காத்துக்கொள்ளனே. ஏய், வீட்ல எல்லாம் செத்து தொலைஞ்சிட்டீங்களா? என் பேரானது கால்ல விழலையா? என் சட்டமன்ற தொகுதியை பிரிச்சுட்டானுவளா? 2ஆ பிரிச்சுட்டானுவளா? வீட்டுக்கு நடுவுல சோத்த வச்சா ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்குதுல? உங்க பையன் என்னல மடத்தனமா பேசிக்கிட்டு இருந்த? என் பிள்ளைக்கு சீட்டே இல்லைன்ட்டானோட. அது வந்து தம்பி மர்டர் கேஸ். அப்படின்னா இந்த நாட்டுல கொலை பண்ண அரசியல்வாதி எவ்வளவு பேர் இருக்கானுவா? ஏன் நான் இல்லையா? இந்த காலு எத்தனை கோர்ட்டு ஜெயில பார்த்துட்டு வந்திருக்குன்னு உனக்கே தெரியாதா? மாமா ஐயா, நீங்க முதல்ல ஆசுவாசப்படுத்திக்கீங்க. தம்பி பண்ண கொலையை தான் பண்ணுன்னு தான் ஏத்துக்கிட்டு யாராவது போலீஸ்ல சரண்டர் ஆனா பாண்டிச்சாமியை உடனே வெளியே எடுத்துடலாம். நீதாண்டா என் சிங்கக்குட்டி. அண்ணா, நானா பணம் தரண்டே. அது இல்லண்ணா, என்ன இளைஞரணி தலைவராக்கன்னு சொன்னீங்க. ஆக்கிரமல இந்த கேஸ் நீ ஏத்துக்கோ. ஒன்னு 2 நாள்ல நான் வெளியே கொண்டு வரேன்டே. எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் ஒன்னு இளைஞரணி தலைவராக்குறேன். பாண்டிச்சாமியை உங்களால வெளியில கொண்டு வர முடியலையே. இந்த மர்டர் கேஸ் எனக்கு வேண்டாண்ணா. இந்த மர்டர் கேஸை நீ ஒத்துக்கிட்டேனா எங்க அப்பா உனக்கு இளைஞரணி பதவியே வாங்கி கொடுப்பாரு. மர்டர் கேஸ் இருக்கிறதுனால தானே பாண்டிச்சாமிக்கு சீட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த கேஸை என் மேல போட்டுக்கிட்டா நாளைக்கு என் நிலைமையும் அதே தானா? என்னல அண்ணாச்சி எடுத்து பேசுற? அண்ணாச்சிக்குள்ள மரியாதை இல்லையா? அவ்வளவு விசுவாசம் உள்ளவன் நீ இந்த கேஸை ஏத்துக்கிட்டு உள்ள போக வேண்டியது தானே? நீ எதுக்கு மூஞ்சி திருப்பிட்ட? பாயமுள்ள என்ன நம்ப மாட்டியாடே? என்னையும் புள்ள மாதிரி தான் சொன்னேன்லனா. அந்த 2வது சட்டசபை தொகுதியில என்ன நிப்பாட்டுனா நான் ஜெயிச்சு காட்டுறேன்.
நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பாண்டிச்சாமி நிப்பாட்டலாம். நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுங்கண்ணா. என் லைஃபை நான் செட்டில் பண்ணிக்குவேன். ப்ளீஸ்ண்ணா. அரசியல் உனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுல. ஆனா பாண்டிச்சாமி தங்கையா புள்ளல. ஓட்டு விழும், சீட்டு நமக்கு வரும். ஆனா நீ ரவுடி பயல. முதல்ல ஜனங்கிட்ட பேரை சம்பாதிக்கணும்ல. இப்படி ஜெயிலுக்கு போகணும், வெளியே வரணும். அப்பதான் மக்கள்கிட்ட பேர் கிடைக்கும். இளைஞரணி பதவி நடு, எம்எல்ஏவே ஆகலாம். கேக்குறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. ஆனா மர்டர் கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டேன்னா என் லைஃப்ல நாசமா போயிடும். அப்படின்னா நீ பெத்த புள்ள வெளியே வர்றதுக்காக நான் பலியானும்ல. என் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல. நீ கெட்டிக்காரனா. இப்பதான் நான் எல்லாம் புரியுது. இந்த மாதிரி எவ்வளவு முள்ள மாதிரித்தனம் பண்ணி இந்த இடத்துக்கு நீ வந்திருப்பேன்னு. சிரிக்க உள்ள திமிர் அடக்கி போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம். இவன் தான் இந்த கொலைய பண்ணானே, நாம இவன் மேல கேஸ் கொடுப்போம். புரிஞ்சுச்சா அரசியல் அடிக்கடி கேப்பல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நாங்க உங்களுக்காக கொடி கட்டணும், வாழ்க்கை கோஷம் போடணும், கேஸை எங்க மேல ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும். நீங்க மட்டும் எங்களை குனிய வச்சு குதிரை ஏறுவீங்க, பதவியில உட்காருவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. உனக்கு அப்புறம் உன் புள்ள வருவான், அவனுக்கு அப்புறம் அவன் புள்ள வருவான். ஒருத்தன் வந்தா போதுண்டா, ஒட்டுமொத்த குடும்பமே அரசியலுக்கு வந்து கொள்ளையடிப்பீங்க. உங்க குடும்பத்துக்கு மட்டும் நாங்க சேவை செய்யணும். ஆனா நாங்க மட்டும் முன்னுக்கு வரவே கூடாது. சூப்பர் அரசியல்டா. நீய போல ஆக்கங்கட்ட கூவ. அதே வார்த்தையை நான் திருப்பி சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. தங்கையா. என்னல என்னையே பேரை சொல்லி கூப்பிடுறியால? பேரு வச்சதை கூப்பிடுறதுக்கு தாண்டா கூனா மூனா கூவனா. இதுவரைக்கும் நான் கொலை செஞ்சதில்ல. ஆனா இப்ப செய்யறேன். எப்படின்னு சொல்லட்டுமா? 2வது தொகுதியில உன் பிள்ளைக்கு எப்படி சீட்டு கொடுக்க மாட்டாங்க. 1வது தொகுதியில நீ தானே நிப்ப. உனக்கு எதிரா நானே நிக்கிறேன், உன்னை தோக்கடிக்கிறேன். சட்டசபையில போய் நான் உட்கார்றேன். உன்னை உன் வீட்டு சமையல் கட்டுல உட்கார வைக்கிறேன். அது உன்னை கொலை பண்ண மாதிரி தானே? பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், உம்மாளன்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆகாயத்திலிருந்து குதிச்சு வரணுமா, இல்ல பூமிய பொளந்துகிட்டு வரணுமா? இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் பெரிய புடுங்கிங்களா? ஆகுறேன், நானும் இங்கே எம்எல்ஏ ஆகுறேன். ஆகி காட்டுறேன்டா. இது என் சவால்டா. எம்எல்ஏ ஆகணுமா? எஸ். ஆல்பம் ஒன்றும் இங்க தேவையில்லப்பா. உனக்கு ஜாதி சப்போர்ட் இருக்கா? இல்ல உனக்கு பத்திரிகை இல்லைன்னா டிவி சேனல் சப்போர்ட் இருக்கா? ரவுடிங்க திருடனுங்க சப்போர்ட் இருக்கா? சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஆசையில சினிமாக்காரு நிறைய பேர் அலைறாங்களே, அந்த மாதிரி ஆளுகளோட சப்போர்ட் இருக்கா? கொலை கொள்ளை கற்பழிப்பு கிட்னாப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கா? இல்ல பேங்க் லோன் வாங்கி ஏமாத்திருக்கியா? வெக்கமான சூடு சோழன் இல்லாம கூட்டணி மாற தெரியுமா? அதுவும் இல்லையா? ஜாதிய வச்சோ மதத்தை வச்சோ ஏரியா பேரு வச்சோ இடம் பேரு வச்சோ மக்கள் கிட்ட வன்முறையை தூண்டி விட தெரியுமா? இல்லன்னா உங்க தாத்தாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ இல்லன்னா ஏதாவது ரிலேட்டிவ்க்கோ ஏதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா? சரி, அது போட்டும் விடு. இந்த ஸ்டேட்டோட இனத்தலைவருக்கோ இல்லன்னா உயிர் தோழிக்கோ நீ சொந்தக்காரனா? உங்க ஏரியாவில் உனக்கு ஏதாவது பர்சனல் குட்வில் இருக்கா? சீட்டுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? நாம விக்கிறோம்ப்பா. இட்ஸ் ஃபார் சேல். எப்பா 1-2 குறைஞ்சாலும் கம்மியாயிரும், நமக்கு பாத்துக்கலாம்ப்பா. வாப்பா.
மாமே பிரியாணி மாமே. ஏய் தொந்தரவு பண்ணாத. அம்மா செஞ்சு மாமே. இப்ப வந்தியா வலிக்கு? அண்ணா பீர் அடிக்கிறேன். ஏய் போடா அந்த பக்கம். ஏமாம்மா தேவையில்லாம கோவம். எல்லா கட்சி ஆபீஸுக்கும் போயிருப்பான், எவனும் சீண்டு இருக்க மாட்டான், அதான் இவ்வளவு கோவம். அரசியல்வாதினா திருட்டு பசங்கயா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நல்லா நம்மள ஏமாத்துறானுங்க. கண்டிப்பா ஆகுறேன். நீ சுயேட்சையா நில்லுண்ணே. என்னது சுயேட்சையாவா? இன்னைக்கு சுயேட்சை எம்எல்ஏவுக்கு தான் வேல்யூ. ஆமா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், கர்நாடகா இந்த ஸ்டேட்ல எல்லாம் சுயேட்சை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சிங்கிளா போனா நமக்கு மக்கள் ஆதரவு, ஜனங்க ஆதரவு கிடைக்கணும்னா கட்சி ஆரம்பிச்சிரு. சின்ன உன்னோடது, கொடி உன்னோடது, அதிகாரம் உன்னோடது, பவர் மொத்தம் உன் கைவசமே இருக்கும். அப்படி போடு. அரசியல்ல இப்படி ஒரு வசதி கூட இருக்கா? டேய், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துல காந்திஜி ஒருத்தர் தான் வெள்ளையனே வெளியேன்னு கோஷம் போட்டாரு. அப்புறம் என்னாச்சு? மொத்த இந்தியாவும் அதே கோஷத்தை போடல. நம்ம ஸ்டேட் எடுத்துக்க, அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு. அப்புறம் என்னாச்சு? மொத்த தமிழ்நாடு அவர் பின்னாடியே போச்சுல்ல. சூப்பர். அண்ணா மாதிரி நம்மளும் கட்சி ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன பண்றது? மைக்க பிடிச்சிக்கிட்டு மத்த கட்சிக்காரெல்லாம் அயோக்கிய, நம்ம மட்டும் உத்தமன் சொல்லணும். அது மட்டும் இல்ல மாமே, பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், பிளைட் டிக்கெட், அரிசி, பிரியாணி, உப்பு, பருப்பு, காய்கறி, வீடு, காரு, போனு, செல்போனு, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, ஹாஸ்பிட்டல் பில்லு, துணிமணி, நகைங்க, கத்தி, கட்டாரி, கன்னு, அப்புறம் பிராந்தி, சாராயம் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லணும் மாமே. இவ்வளவையும் ஃப்ரீயா கொடுக்கணுமா? ஜனங்க நம்புவாங்களா? ஏய், அவங்கள விடுறா, வீணா போனவங்க. பிரியா கொடுத்தா பெனால கொடுப்பாங்க, விசுவாசமா ஓட்டையும் போடுவாங்க. நீயும் ஜெயிச்சுக்கிட்டே போலாம். ஜெயிச்சிட்டோம்னா இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பாங்க? கஜானாக்கு பணம் வேணும்னா நம்ம ஒயின் ஷாப் வச்சிடலாண்ணே. அதுல முக்கால்வாசி நாம எடுத்துக்கிட்டு கால்வாசி ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் நம்ம எல்லாரும் லைஃப்ல ஈஸியா செட்டில் ஆயிடலாம். புது புது காரு, பெரிய பெரிய பங்களான்னு சூப்பரா வாழலாம். தமிழ்நாட்டை கூட பிளாட் போட்டு வித்துடலாம். எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி. அண்ணா ஒரு பீர் குடிண்ணே. பீர் தானே மாமே, கொஞ்சம் குடி மாமே. ஏய் பீர் வேணாண்டா. கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது மாமே? என்ன பேரு? எல்லாரும் சாப்பிடுறது பிரியாணி பார்ட்டி. இது அந்த பேரை வச்சா வெஜிடேரியன் ஓட்டு ஒண்ணு கூட விழாது. அண்ணா பேசாம பிராந்தி பார்ட்டின்னு வச்சிடலாம். செருப்பால அடிப்பாங்க பொம்பளைங்க. ஏய் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேர்ல பார்ட்டி ஆரம்பிப்போம்டா. எம்ஜிஆர் பார்ட்டி. நீ உங்க அம்மா வயித்துல வர்றதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படின்னா ஸ்டைல் மன்னன், உலகமே போற்றும் எந்திரன் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி பேர்ல பார்ட்டி ஆரம்பிச்சிருவோமா? அவர்தான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிட்டாரடா. அவருக்கு பின்னாடி வந்த சினிமாக்காரன் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு சீட்டுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் பண்றது? எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான கடவுள் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி கடவுள் பார்ட்டி. இது நான் பேர் வைக்கிறீங்க. முஸ்லீம் ஓட்டம் கிடைக்காது, கிறிஸ்டின் ஓட்டம் கிடைக்காது. என்ன பேர் அந்த ஆள் வைக்கிறான்? எல்லாருடைய ஓட்டையும் வாங்குற மாதிரி கட்சிக்கு நல்ல பேரா வைக்கணும்டா. டேய், இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே வீம்பா இருக்கான் போல இருக்கு. என்னப்பா பேசுற நீ? தாசன சிஎம் ஆயிட்டானா நீ தானே டிஜிபின்னு சொன்ன. கீழே நெருப்பு வச்சுட்டு மேல தண்ணி ஊத்துறே நீ. சரியா? இது யாரு? உண்மையிலே யாரு? அது தாத்தாப்பா. அதான்ப்பா, குட்டி பசங்களுக்கு எல்லாம் தாத்தாப்பா. மாதிரி பேச அவரு நமக்கும் தாத்தா தாண்டா. நான் நீ சொன்னதான் கரெக்ட். அடச்சி, கழுதையோட சேர்ந்து கண்ணுக்குட்டி பேப்பர் தின மாதிரி ஆயிடுச்சு. என்னயா அவரு சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் தாத்தா இல்லடா. நம்ம நாட்டோட தந்தை, தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன், வெள்ளக்கார நாய்களை விரட்டி அடிச்ச மாவீரர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா. அவ்வளவு பெரிய ஆள ஏன் இப்படி தெருவுல விட்டுட்டு மறந்துட்டானுங்க? எங்க மறந்தோம்? எல்லா ரூபா நோட்லயும் அவர் படம் தானே இருக்கு. ஆமால, எல்லா ரூபா நோட்லயும் இவர் படம் தான் இருக்குல்ல. இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டா ஒட்டு மொத்த ஓட்டும் நமக்கே வந்துரும்ல. ஒரு வாசகம் திருவாசகம் தல. கரெக்டா சொன்ன மாமே. நம்ம கட்சி பேரு மகாத்மா முன்னேற்ற கழகம். நம்ம கட்சியோட தலைவர் மகாத்மா காந்தி. மகாத்மா முன்னேற்ற கழகம் வாழ்க! மகாத்மா முன்னேற்ற கழகம். மகாத்மா முன்னேற்ற கழகம்.
எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டானுங்க. இவன் ஒரு சுண்டக்கா பையன், இவன் துள்ளி என்ன ஆக போகுது? இவனை இப்படியே விட்டா நம்ம தலைக்கு மேல வளர்ந்துருவோம்ல. ஜனங்க செம்மறியாடு நம்ப முடியாது. இவனை விதையிலேயே வெண்ணி ஊத்தி அவிச்சிடணும்.